ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். இது உனக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாக உன்னை நோக்கி வந்திருக்கு. என் மேல உண்மையான பக்தி வச்சிருக்கக்கூடிய உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செய்வதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உண்மையோடும் நேர்மையோடும் வாழ நினைக்கிற உன்னை இனிமேலும் கஷ்டப்பட விடக்கூடாது. யாராலும் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே உன்னை ஆசீர்வதிக்க ஓடி வந்திருக்கேன். உனக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ எதையும் உணராமல் எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்காத. முதல்ல நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு என் மேலே முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் இப்போது தாமதமாகும் விஷயங்களும் தள்ளி போகும் விஷயங்களும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாமே முடியும் போது கண்டிப்பாக உனக்கான நல்லதாக நடந்து முடியும். உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உனக்கு வழித்துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? மனிதர்கள் உனக்கு 1000 அநியாயங்களை செய்தாலும் அது எல்லாமே தற்காலிகமானது தான். நிரந்தரமா உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் உன்னை அழகாக வாழ வைக்கும். நீ எப்போ எங்கேருந்து என்ன நினைச்சாலும் அந்த கணமே உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன். உன் கண்களுக்கே தெரியாமல் நான் இருந்தாலும் என் அருள் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உன் உள்ளத்தில் ஆறுதலாக நுழைந்து நான் உன் கூடவே இருக்கேன்றதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகமே உன்னை விட்டுட்டு போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். உன் கண்ணீரை பார்த்துக்கிட்டே நான் சும்மா இருக்க மாட்டேனேன் செல்வமே. அதை தொடச்சி விட்டு உன் உள்ளத்துக்கு தேவையான ஒளியை விதைப்பேன். நீ என்னை முருகான்னு கூப்பிட்டினா அடுத்த நிமிஷமே என் சக்தியை உனக்குள் இறக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக இருந்து தாங்கி வழி நடத்தி உன்னை வெற்றி பெற செய்வேன் என் செல்வமே. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்க போகுது. என் வாழ்க்கை எப்போது மாறும்னு காத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம். நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என்னை மீறி உன்னை எந்த துன்பமோ தீங்கோ நெருக்க விடமாட்டேன். எந்த துன்பம் வந்தாலும் மனசில் முருகான்னு என்னை நினச்சினாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். அனைத்தையும் மாற்றும் சக்தி உடைய நான் உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி எழுத தான் போகிறேன். இனி 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி நான் செய்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சினா இதுவே சத்திய வாக்காக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கும். சில விஷயங்களை நான் காலம் கடந்து தான் கொடுப்பேன். ஆனால் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா தாமதங்களும் நல்லதுக்காகவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. என் ஆசீர்வாதம் உன்னை மன சங்கடத்திலிருந்து விடுவிக்கும். தாங்க முடியாத மன சங்கடத்தோடும் மனக்கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய நீ யார் மனசையும் புண்படுத்தாம இறை நம்பிக்கையோட நல்லது நடக்குன்ற எண்ணத்தோட இருந்தாலே போதும். எதையும் ரொம்ப யோசிச்சு மனசை அலட்டிக்க வேணாம். எது நடக்கணுமோ அது நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த காலம் உன்னை கலங்கடித்தாலும் கஷ்டங்கள் வந்து உன்னை கலங்க செய்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இடைவிடாது என்னை வணங்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காலம் கண்டிப்பாக மாறும். உனக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த நாள் விரைவாக உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்வமே. நீ மனசுடைந்து சிந்திர கண்ணீர் துளிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் உனக்காக உரியதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். இரக்கம் இல்லாத மனிதர்கள் வேணும்னா நீ அழுகும்போது வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போவாங்க. ஆனால் இந்த முருகன் உனக்காக என் மனவாசலை எப்போதும் திறந்து வச்சிருக்கேன். உன் சுக துக்கங்கள் அனைத்தையும் பெண்ணிடம் நீ பகிர்ந்து கொண்டாலே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். உன் சுமைகளை சுமக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? உன்னுடைய தலைவிதியே உனக்கு எதிராக இருந்தாலும்
அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை என்னால் செய்ய முடியும். நீ பாதை தவறி போனாலும், வாழ்க்கையில் வழி செய்கிறது தெரியாமல் தடுமாறி நின்னாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன். இந்த உலகம் உன்னை குறை சொல்லலாம். உன் நன்மைகளே நீ செஞ்சதை பார்த்தாலும் கூட உன்னுடைய குற்றங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்லலாம். யார் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் உன் மேலே பாரபட்சம் பார்க்காம பழி போட்டாலும் நீ மனசுடைஞ்சு போகாதே. உன் மனதை தூய்மையாகவும் மனசாட்சியை நேர்மையாகவும் வச்சுக்கிட்டாலே அதுவே எனக்கு போதுமே செல்வமே. நீ செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி நீ வாழும்போது அதுவே உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை உண்டாக்கும். எவ்வளவுதான் சோதனைகளில் நீ சிக்கி மாட்டி முழித்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே, நம்ம கண்ணு முன்னாலேயே எல்லாரும் நல்லா வெற்றிகரமாக செல்வ செழிப்பாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, நம்மால் முடியலையே நினச்சி நீ கலங்காதே. மற்றவங்க இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்லா வாழ்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவர்களுடைய திறமை. உனக்கான திறமையும் கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பை பெற்றுத்தரும். உனக்கான நல்ல நேரம் தயாராகிட்டே இருக்குது என் செல்வமே. காலம் எவ்வளவுதான் வேகமாக போனாலும் உனக்கான ஒரு நல்ல தருணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. உனக்கான வெற்றியை உன் கைகளில் நீ மகிழ்ச்சியோடு பெறத்தான் போற. அது வரைக்கும் பொறுமையாக நம்பிக்கையோட காத்துரு. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். நீ எதை நினச்சும் கலங்கவோ வருந்தவோ வேண்டாம் என் செல்வமே. உன் கண்ணீரை துடைத்து உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்த தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இந்த முருகனால் முடியாதது எதுவும் இல்லை என் செல்வமே. சில நேரங்களில் உனக்கான விஷயங்கள் தாமதமாகுவதைப் போல தோன்றினாலும் நீ பயப்பட வேணாம். எல்லா தாமதமும் உன் நலனுக்காக மட்டுமே நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பும் அருளும் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான மகிழ்ச்சியான வெற்றி காலம் வந்துடும் என் செல்வமே. இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை பார்த்த நீ இப்போது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் விலகி போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை காலத்துக்கு தான் மற்றவங்களே உன்னை துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள்? இதோ அத்தனை துன்பத்தையும் பொறுமையோடு காத்திருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால இப்போது உனக்கான நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். உன் மனசில் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழாமல் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலே உன்னால் எதையும் சரியாக செய்ய முடியாமல் போயிடும். உன் மனசுக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த துன்பமும் பகையும் வராமல் இந்த முருகன் உன்னை காப்பாற்றுறேன். உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. யாருமே இல்லைன்னு நீ தனியாக தவிக்கவும் வேண்டாம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை நினச்சி புலம்பவும் வேண்டாம். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை காப்பாற்றுவேன். நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு.